தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கும் நிலையில் தொல்லியல் அகழாய்வில் முக்கிய இடம் பிடித்த சிவகளை குறித்து விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ளது சிவகளை பகுதி. இங்கு சுமார் 2000 ஏக்கரில் பறந்து விரிந்த பரம்பு ஒன்று காணப்பட்டு வந்தது. அதில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள், இரும்பு பொருட்கள் வெளியே தெரியும்படி கிடந்தன. இவற்றை அந்த பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்ற ஆசிரியர் கண்டறிந்ததுடன் சிவகளை பகுதியில் முறையான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இதனையடுத்து தமிழக அரசு சார்பில் கடந்த 2020ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதிதான் முதல் முறையாக சிவகலையில் தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதோடு நெல்மணிகள், அரிசி, தாடை எலும்புகள், தாடையுடன் சேர்ந்த பற்கள், எலும்புகள், சாம்பல் போன்ற பொருட்கள் கிடைத்தன. தொடர்ந்து 2ஆம் கட்ட அகழாய்வு பணி 2021 பிப்ரவரியில் தொடங்கப்பட்டது. இந்த அகழாய்விலும் ஏராளமான பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட இடம் முழுவதும் இடுகாடு என்பதால் பண்டைய தமிழரின் வாழ்விடங்களை கண்டுபிடிக்க அகழாய்வு பணி தொடங்கப்பட்டது. இதற்காக சிவகளை பகுதியை சுற்றியுள்ள 5 இடங்களில் வாழ்விட பகுதிகளை கண்டறியும் அகழாய்வு பணிகள் நடந்தன. தொடர்ந்து 3 கட்டங்களாக அகழாய்வு பணிகள் நடைபெற்றன. முதற்கட்ட அகழாய்வு பணியில் கண்டுபிடிக்கப்பட்ட நெல்மணிகள் 3300 ஆண்டுகள் பழமையானது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். சிவகலையில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் தற்காலிகமாக செட் அமைக்கப்பட்டு அகழாய்வு குழிகள் பாதுகாக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.